ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. இந்த வீடியோ எதுக்குன்னா, ட்ரீம் 11 ரியலா ஃபேக்கா ஸ்கேமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வித் எக்ஸாம்பிள்ஸோட கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட நீங்கள் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இடையில் ஒருத்தர் கேஸ் கூட கொடுத்துருந்தார். அவர் கேஸ் கொடுத்துருந்ததில் மிக முக்கியமான அலிகேஷன் ஒன்று சொல்லியிருந்தார். என்னென்னா, பாட்ஸ் நிறையா இருக்குது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் ஆகிடுது, அது ஃபில் பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க. அப்போ அது நமக்கு உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நேற்று நடந்த பஞ்சாப்க்கும் பெங்களூருக்கும் நடந்த மேட்சை பார்த்தீங்கன்னா, கடைசி 5 செகண்ட் லெஃப்டில் இருக்கும்போது மொத்தம் டோட்டலில் 1,24,13,000 ஸ்பாட் இருக்குது. அதில் 2,39,300 ஸ்பாட்டு மீதி இருக்குது கடைசி 5 செகண்டில். அப்புறம் 5 செகண்டுக்கு அப்புறம் டைம் முடிஞ்சாது, அதாவது டெட்லைன் பாஸ்ட்னு மெசேஜ் வந்த அப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து நம்ம அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எக்ஸாக்டாக வருதா, அதேமாரி எண்டு டைம்லேயும் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்து கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 19:30 ஆகிடுச்சு. மேலே டைம் பாருங்கள், 19:30னா சாயந்தரம் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மீதி எவ்வளோ ஸ்பாட் டெட்லைன் பாஸ் பண்ணக்கப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா 1,98,542 ஸ்பாட்ஸ் மீதி இருக்குது. ஸோ இதுலேருந்து டோட்டலாக கழிச்சா மீதி எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதை ப்ராப்பராக கால்குலேட் பண்ணால் அந்த டோட்டல் ஸ்பாட்லேருந்து ரிமைனிங் ஸ்பாட்டை மைனஸ் பண்ணால் எக்ஸாக்டாக கரெக்டாக வருது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு மேட்ச் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். பஞ்சாப்க்கும் சென்னைக்கும் ஆஃப்டர்நூன் ஒரு மேட்ச் நடந்துச்சு. மேலே டைம் பார்த்தீங்கன்னா 15:30னா 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெட்லைன் பாஸ் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ஸ்பாட்டுக்கிட்ட மிச்சமாக இருந்துச்சு. ஸோ இது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மீதி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,12,30,000. இதனால் ட்ரீம் 11க்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 லட்சம் ஸ்பாட்லேயே அது 59 ரூபா கான்டெஸ்ட். அதை நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4,13,00,000 கிட்டத்தட்ட உங்களுக்கு லாஸ். அது இல்லாமல் இதில் லாஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரண்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேரண்டின்னு இருந்தாலே அவங்க எவ்வளோ ஸ்பாட் ஃபில் ஆனாலும் ஆகலைனாலும் அவங்க அந்த ஸ்பாட்டுக்கான ப்ரைஸ் மணியை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்தமாரி லைவ் கான்டெஸ்ட் அப்படின்னு வந்த அப்புறம் நமக்கு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட்னு ஆப்ஷன் எதுக்குன்னா, நம்ம ஒன்ஸு டீம்லாம் ஃபில் ஆகிடுச்சு, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, அதாவது 3:40க்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், டவுன்லோட் டீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீம் நேம் ஏபிசி இதிலேருந்து எந்த நேம் வேணுனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்தந்த குறிப்பிட்ட இப்போ ஏவிலேருந்து ஏ டு பி, பி டு சி, சி டு டி அந்தமாரி இருக்குல்ல, அதை நம்ம ஒவ்வொன்றா எது வேணுமோ நம்ம எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது பர்டிகுலர் நேம் மட்டும் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீம் நேம்ஸ் பிபின்னு இருக்குல்ல, அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி அந்த நேம் வருதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கிளாரிஃபிகேஷனுக்காக நான் டவுன்லோட் பண்ண டைம் போட்டிருக்கேன் பாருங்கள், May 5, 15:43. 15:43னா 3:43க்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டவுன்லோட் பண்ணதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், யார் வின் பண்ணுறான்ற அவங்க நேம் இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் அந்த பஞ்சாப் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பி ராஜேஷ் அவர் தான் 2 crores வின் பண்ணியிருக்கார். ஸோ அவர் நேம் இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இதில் பிடிஎஃபாக இருக்கும், டவுன்லோட் நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு பிடிஎஃபாக இருக்கும். அதை பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஜஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 10,000 பேஜஸ் இருக்குது. 10,000 பேஜஸ் நம்ம அப்படியே நேம் செக் பண்ணாலும் மேலே அந்த சர்ச் இண்டிகேஷன் இருக்குது பாருங்கள், அந்த சர்ச் இண்டிகேஷனில் போட்டு அவரை நேம் செக் பண்ணால் அவரோட நேம் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கா, அந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 9,240வது பேஜில் பார்த்தீங்கன்னா அவர் நேம் பி ராஜேஷ் 2211
அவர் கேப்டன் யாரை போட்டிருக்காருன்னா ஃபஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜாவை போட்டிருக்காரு. அடுத்து வைஸ் கேப்டனாக யாரை போட்டிருக்காருன்னா அக்ஷல் பட்டேலை போட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட டீமில் யாராக இருக்காருன்னா டேரல் மிச்சல் ஸ்டான்னரு, பிரம்சிங்ரன் சிங்கு, ராகுல் சகர், ருத்ராஜ் கைவாட்டு, சாம் கரன், தாகூர், சஷாந்த் சிங்கு, துஷார் தேஷ்பாண்டே இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு அதை செக் பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது. இந்தமாரி நீங்கள் வேறு ஏதாவது மேட்ச் பார்த்து டவுன்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் இந்தமாரி ஆப்ஷனை ட்ரை பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஆஃப்டர் ரிசல்ட்டு மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் வெரிஃபை பண்ணி அந்த பிளேயர்ஸ் இருக்காங்களா, எல்லாம் சேம் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கூட ஒரு டைப் செக் பண்ணி கூட பாருங்கள். இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிராஸ் வெரிஃபை கூட பண்ணி பார்த்துக்கலாம். இதுமாரி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.